பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்பட்டு பிஞ்சு குழந்தைகள், பள்ளி குழந்தைகள்ல இருந்து, இளம் பெண்கள்ல இருந்து, மாணவிகள்ல இருந்து, என்ன சொல்றது, இளம் குமரிகள் 25, 30 எல்லா ஏஜ்லயும் இருக்கக்கூடிய பெண்களை கொடூரமான முறையில பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்து ஆசிட உடம்புல ஊத்தி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில் உயிரோடு எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. உறைவிடம் இலவசம், உணவு இலவசம், உடைகள் இலவசம், எல்லாமே இலவசம் சொல்லி இந்த மக்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தே பணங்களை டொனேஷன்ஸா பெற்றுக்கொண்டு பெரும் கோடீஸ்வரர்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் அரசியல்வாதிகள், கோடீஸ்வரர்கள் அங்க போய் பணத்தை கொட்டுறாங்க, பல கோடிகளை. அப்ப இதெல்லாம் செஞ்சு இந்த மாணவிகளையும் இந்த பெண்களையும் இளம் பிஞ்சுகளையும் அங்க கவர்றாங்க. அங்க யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த வீரேந்திர ஹெக்டே நடத்துறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு பணபலம், அரசியல் பலம் படைத்தவர். இந்த துப்புரவு ஊழியர் அங்க 20-30 வேலை பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 1995 முதல் 2014 வரை அவர் பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பெண்களை தனது கைகளால் நான் அடக்கம் பண்ணியிருக்கேன், எரிச்சிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன், நான் உயிரோட ஆசிட் ஊத்திருக்கேன், நான் அவங்களை கொண்டு போய் புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகீரான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு தர்மஸ்தாலா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. இந்த மடாதிபதிகள் தான் அங்க அரசை நிர்ணயம் செய்கிறார்கள், அரசை கண்ட்ரோல் பண்றாங்க. அதனாலதான் வீரேந்திர ஹெக்டேவே ஒன்றும் பண்ண முடியல, பாஜக எம்பி எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவர்கிட்ட பிரதமரே கும்பிடுறாருன்னா போலீஸ் எப்படி ஆக்ஷன் எடுப்பான்? மேஜிஸ்ட்ரேட் என்ன ஏமாத்திரம், உங்களுக்கு அந்த ஊர்ல எஸ்ஐ ஏமாத்திரம். இப்ப மேலிடமே நாளை பின்ன ஆக்ஷன் சொன்னா கூட எஸ்ஐ அவன் கண்ட்ரோல்ல இருக்கானே. ஏன்னா 4000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் காணாம போகும் பொழுது அந்த புகார்களை வைத்து அதன் அடிப்படையில் காவல்துறை தேட ஆரம்பிச்சிருந்தாலும் இது எப்பவும் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போராடி இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்க போராடி இருக்காங்க. இந்த கோயிலில் மர்மம் நடக்கிறது, பெண்கள் பாலியல் இச்சைக்கு துன்புறுத்தப்பட்டு பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுகிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கு. அப்ப கடவுளின் பேரால நீங்க அந்த பிஞ்சு பெண்களையும் அந்த ஏழை பெண்களையும் அவளைகளையும் அந்த அந்த இன்னசென்ட்டான அந்த பெண்களை அவளைகளை அந்த பேரைகளை நீங்க இன்னைக்கு கொடூரமா அப்படி 4000 பேரை நீ கற்பழிச்சு நீ கொலை பண்ணி புதைச்சிருக்கிற, எரிச்சிருக்கிற, ஆசிட் ஊத்தி இருக்கேன்னா இங்க கடவுள் எங்க போனாருங்க? கடவுள் ஏன் தட்டி கேட்கல? கடவுள் ஏன் தண்டனை கொடுக்கல? உண்மையே கடவுள் இருந்தா கொடுத்துருப்பார்ல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். கர்நாடகாவில் உள்ள தர்மசாலா மர்மமான இந்த இடத்துல என்ன நடந்தது? தோண்ட பிணங்கள், 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தகவல் தான் நம்ம சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. தர்மசாலாவில் நடந்தது என்ன, 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டது எதற்காக அப்படின்ற தகவலை பகிர்ந்துக்கோங்க சார். இப்ப இந்த தர்மசாலாவுடைய இந்த கோரமான முகம், அது ஒரு தர்ம பூமி, புண்ணிய பூமின்றாங்க. ஆனால் கோரமான ஒரு பூமி அது. இன்னைக்கு அதுதான் நமக்கு பட்டமாக வெளிச்சமாக இன்னைக்கு ஆயிருக்குது. இந்த தர்மசாலா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னா நமக்கு என்ன பாடம் கற்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை சொல்லிடுறேன். மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனை, கடவுள், ஜாதி, மதம், இதை வைத்து இந்த நாட்டு மக்களை எவ்வளவு மோசமாக இழிவுபடுத்தி கபலீகரம் செய்து ஏமாற்றி திருடி பிழைத்து இந்த நாட்டு மக்களை காட்டு மிராண்டிகளாக, பிற்போக்குவாதிகளாக, மிகவும் மோசமான ஒரு கற்கால வாழ்க்கையை நோக்கி இதெல்லாம் நகர்த்திட்டு போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சாதியாலையும் மதத்தாலையும் கடவுளாலையும் சடங்குகளாலையும் சம்பிரதாயங்களாலையும், ஏன்னா இந்த மத உணர்வு போதையாலையும் இந்த ஜாதிய போதையாலையும் தான் இந்த கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்பாவி பெண்கள், எனக்கு அதை கேட்கும் போதே கொலை பதறுகிறது. எப்படி சொல்றதுனே தெரியல எனக்கு. ஏன்னா கடந்த 50 வருடமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200, 300, 400 கிடையாது, 4000த்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு, செக்ஷுவல் டார்ச்சர்ஸ், ரேப் செய்யப்பட்டு, பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்பட்டு பிஞ்சு குழந்தைகள், பள்ளி குழந்தைகள்ல இருந்து, இளம் பெண்கள்ல இருந்து, மாணவிகள்ல இருந்து, என்ன சொல்றது, இளம் குமரிகள் 25, 30 எல்லா ஏஜ்லயும் இருக்கக்கூடிய பெண்களை கொடூரமான முறையில பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்து ஆசிட உடம்புல ஊத்தி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொடூரமான முறையில் உயிரோடு எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இது கொலை செய்த நபர் யாருன்றது ஊருக்கே தெரியும். அந்த நபர் தான் அந்த நபருடைய பேரை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த நபர் யாருன்றது இப்போ ஊடகம் வெளிப்படுத்துது. யார்? டாக்டர் வீரேந்திர ஹெக்டே அப்படின்னு சொல்லுது, பாஜகவோட எம்பி. அவர் தான் சொல்றாங்க, ஊடகங்கள்லாம் சொல்லுது. நானும் அந்த பார்வையில தான் இதை நான் அணுகிறேன் இந்த விஷயத்த. இப்போ எப்படின்னா மேடம், எப்படி சொல்றதுன்னா, அதான் இதில் நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா,
மஞ்சுநாத சுவாமி கோயில் என்பது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எப்படி வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாக்கு ஒரு ஒரு புண்ணிய பூமி எங்க மாநிலத்துக்கே அந்த தெய்வம் தான்ற மாதிரி சொல்றாங்க, குலதெய்வம் மாதிரி சொல்றாங்களே, அது மாதிரி கர்நாடக மாநிலத்துக்கு வந்து மஞ்சுநாத சுவாமி. நீங்க கர்நாடக மக்கள் பாத்தீங்கன்னா மஞ்சுநாதான் பேர் வச்சிருப்பாங்க. என்ன சட்டமன்றம், நாடாளுமன்றம், எந்த விதமான ஒரு சத்தியம் பிரமாணம் எடுத்தாலும் நான் சத்தியமா சொல்றேன், நான் தப்பு நான் பண்ணல, சத்தியமா நான் சொல்றேன் சொல்லும் போது கூட மஞ்சுநாத சுவாமி மேல சத்தியமா சொல்றேன் தான் கர்நாடக மக்கள் சொல்லுவாங்க. கர்நாடகாவில் பெருவாரியான ஆண்கள் தனக்கு பேர்ல மஞ்சுநாதன் சேர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமா ஒரு ஆந்திரா திருமலா திருப்பதி தேவஸ்தானமோ அது மாதிரி கர்நாடகாவுக்கு மஞ்சுநாத சுவாமி கோயில் வந்து ஒரு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி. அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தனியார் கட்டுப்பாட்டுல, தனியார் பல்கலைக்கழகம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருத்துவமனை இலவசம், உறைவிடம் இலவசம், உணவு இலவசம், உடைகள் இலவசம், எல்லாமே இலவசம் சொல்லி இந்த மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்தே பணங்களை டொனேஷன்ஸை பெற்றுக்கொண்டு பெரும் கோடீஸ்வரர்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் அரசியல்வாதிகள், கோடீஸ்வரர்கள் அங்கே போய் பணத்தை கொட்டுறான், பல கோடிகளை. அப்போ இதெல்லாம் செஞ்சு இந்த மாணவிகளையும் இந்த பெண்களையும் இளம் பிஞ்சுகளையும் அங்கே கவர்றாங்க. அங்கே யூனிவர்சிட்டி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த வீரேந்திர ஹெக்டே நடத்துறாரு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பணபலம், அரசியல் பலம் படைத்தவர். அங்கு ஆளக்கூடிய காங்கிரஸும் அவர்கிட்ட தான் போய் நிற்குது, அங்கு ஆளக்கூடிய பாஜகவும் அவர்கிட்ட தான் போய் நிற்குது. இன்னைக்கு அவர் பாஜக பாரதிய ஜனதா கட்சியோட எம்பியா இருக்காரு, நம்ம ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார் அவர். அதுக்கடுத்து பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையால இருந்து, கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார்ல இருந்து, காங்கிரஸை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் பிரமுகர்களும், அமித்ஷா முதற்கொண்டு அந்த மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கும் மஞ்சுநாத சுவாமி ட்ரஸ்ட்டுக்கும் போயிருக்காங்க. இங்க நீங்க என்ன விஷயம் நீங்க பார்க்கணும்னா, இது வந்து ஒரு தனியார் அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நாங்க ஏன் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோல்ல தான் கோயில் இருக்கணும், ஏனென்றால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காரு, கோயில் என்பது உங்களோட மத நம்பிக்கை, உங்களுடைய மத உணர்வுகள் நாங்கள் தலையிடல. கோயில் என்பது கயவர்களின் கூடாரமாகிவிடக்கூடாது என்பதைத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பலமுறை சொல்லியிருக்காரு. அதனாலதான் இந்து சமய அறநிலைத்துறை வந்து கோயிலை நிர்வகிக்குது. தமிழ்நாட்டில் அரசு உடைமையாக்கி நிர்வகிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே திருட்டுக்கோ இந்த மாதிரி மட்டில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் சீண்டல்களுக்கோ தவறுகளுக்கோ குற்றங்களுக்கோ இடம் இருக்காது. இப்ப பிராமணர்கள் ஏன் கேட்கிறாங்க கோயிலை என் கண்ட்ரோல்ல கொடுங்க, இந்து மதம் எங்க கண்ட்ரோல்ல கொடுங்க அப்படின்னு ஏன் கேட்கிறாங்க? இவர்கள் இந்த மாதிரி கூத்தாடுவதற்கு, இந்த மக்களை வந்து மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனை, ஜாதி, மதம், பெண்களை இச்சைக்கு பயன்படுத்துவதற்கு, பெண்களை ஏமாற்றுவதற்கு இந்த கடவுளின் பெயரால இவங்க ஏன் கேட்கிறாங்க? நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து இவங்க என்னன்னா, இவர்கள் இந்த சுகபோக வாழ்க்கை, இந்த மடத்தின் பேரால, கடவுள் பேரால, இந்த போலி சாமியார்கள் செய்யக்கூடிய இந்த சுகபோக வாழ்க்கைக்கு அவர்கள் வந்து இந்த கோயில்களையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க நிர்வாகம் பண்றோம், நாங்களே பினான்ஸ் பாத்துக்கிறோம், பொருளாதாரத்தை நாங்களே பாத்துக்கிறோம், உண்டியலை நாங்களே வசூல் பண்ணிக்கிறோம், தட்டுல காசு வாங்கிக்கிறோம், நாங்களே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கான உள்குத்து வேலை இதுதான். அங்க வந்து என்ன பிரச்சனைனா, தனியார் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஒரு மடமோ ஒரு மிகப்பெரிய கோயிலோ அங்க இருக்கக்கூடிய எல்லாமே, ஒரு ஊரே தனியார் கண்ட்ரோல் இருக்கு மேடம், தர்மஸ்தலா ஊரே. அப்ப எப்படி மேடம் இது நடக்காம இருக்கும்? அப்ப என்னன்னா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த மாதிரி வந்து அந்த துப்புரவு ஊழியரா அங்க 20-30,000 வேலை பார்த்தா அவர் வந்து கிட்டத்தட்ட 1995 முதல் 2014 வரை அவர் வந்து பாத்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பெண்களை தனது கைகளால் நான் வந்து அடக்கம் பண்ணியிருக்கேன், எரிச்சிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன், நான் உயிரோட ஆசிட் ஊத்திருக்கேன், நான் வந்து அவங்களை கொண்டு போய் புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகீரான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு தர்மஸ்தலா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனது குடும்பத்திலே அவங்க கை வச்சிட்டாங்க, என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணே அவங்க ரேப் பண்ணி, பிஞ்சு குழந்தைகள் மேடம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை அந்த யூனிஃபார்மோட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி அந்த பேக்கோட, லஞ்ச் பேக்கோட கொண்டு போய் போச்சிருக்காங்க. அது இளம் பெண்கள், இளம் பிஞ்சு பெண்கள், இளம் வயது 20, 25, 30 வயது பெண்களை வந்து கொடூரமான முறையில் ரேப் செய்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி ஆசிட ஊத்தி எரிச்சு புதைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் இந்த நபர் பண்ணியிருக்காரு, துப்புரவு பணியாளர். அவர் கொடுத்த வாக்கு மூலம் தான் அவர் வந்து குற்ற உணர்ச்சியால இந்த பாவத்துக்கு நான் எங்க பிராச்சித்தம் தேடுவேன், குற்ற உணர்ச்சியால் அவர் இன்னைக்கு வந்து உண்மைகளை அம்பலப்படுத்திட்டாரு. அவர் தான் சொல்றாருல, அதிகாரம் படைத்தவர் இந்த தவறை செஞ்சவர், அவரை நீங்க அவ்வளவு நெருங்க முடியாது. அவர் பிரதமர் லெவல்ல தொடர்பு இருக்காரு, மத்திய அரசுல பெரிய தொடர்பு இருக்கு, மாநில அரசு அவர் கட்டுப்பாடு தான் சொல்ல, அரசாங்கமே கட்டுப்பாட்டு இருக்கு மட்டுக்கு. அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். மடத்துக்கு, மடாதிபதிகளுக்கு, இவர்களுக்கு நீ ஏன் கட்டுப்பட்டு இருக்க அரசு? இது காங்கிரஸ் மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், பாஜக மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், RSS மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இந்த விஷயத்துல. அப்ப என்னன்னா, இந்த மடாதிபதிகள் தான் அங்க அரசை நிர்ணயம் செய்கிறார்கள், அரசை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதனாலதான் வந்து வீரேந்திர ஹெக்டேவே இப்போ ஒன்றும் பண்ண முடியல, பாஜக MP எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவர்கிட்ட வந்து பிரதமரே வந்து கும்பிடுறாருன்னா போலீஸ் எப்படி ஆக்ஷன் எடுப்பான்? மேஜிஸ்ட்ரேட் என்ன ஏமாத்திரம், உங்களுக்கு அந்த ஊர்ல SI ஏமாத்திரம். இப்ப மேலிடமே வந்து நாளை பின்ன வந்து ஆக்சிடென்ட் சொன்னா கூட SI அவன் கண்ட்ரோல்ல இருக்கானே, மேஜிஸ்ட்ரேட்டே அவன் கண்ட்ரோல்ல இருக்கானே, ஒட்டுமொத்த போலீஸ் துறைகள், அங்க இருக்க அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய VAO, தாசில்தார் எல்லாருமே வீரேந்திர ஹெக்டேவோட கண்ட்ரோல்ல இருந்தா எப்படி எங்க நீதி கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? நீங்க சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு நீங்க எப்படி நியாயம் கிடைக்கும்? இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், இயற்கை முன் அந்த நபர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார். அந்த நபர் அந்த குற்றத்தை செய்திருந்தால் விசாரணை நடக்கும்,
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அந்த நபர் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பார். நித்யானந்தா எவ்வளவு பெரிய ஆள், பிரேமானந்தா எவ்வளவு பெரிய ஆள், அஷராம் பாபு, குல்மித் ராம் ரஹீம், எத்தனை பேர் நாங்க பார்த்துருந்தா ஜக்கியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல, எத்தனை பேர் பார்த்துட்டோம். எல்லாரும் இன்னைக்கு வந்து பவர்லெஸ்ஸா போயிட்டாங்க. அவங்க செஞ்ச குற்றங்களுக்கான விளைவுகள் அனுபவிச்சிருக்காங்க. பிரேமானந்தா என்ன ஆனார், நித்யானந்தா என்ன ஆனார், அஷ்ராம் பாபு என்ன, குல்மித் ராம் ரஹீம் என்ன ஆனா. நித்யானந்தா கைலாசான ஒரு நாட்டையே உருவாக்கி சொகுசாதான. அதுதான் மேடம், இந்த நாட்டுல வந்து இது வந்து ஒரு மூடத்தனமான நாடு, பிற்போக்குத்தனமான நாடு. ஜாதி மதம், மூட நம்பிக்கை, பிற்போக்கு சிந்தனம், மதம், சடங்கு, சாஸ்திரம், பூஜை, புனஸ்காரம், கோத்திரம், ஏன்னா இந்த மாதிரி வந்து கடவுளை வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து பல கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. அதுதான் பெரியார் சொன்னார், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குவன் அயோக்கியன், கடவுளை பின்பற்றுகிறவன் காட்டுமிராண்டின்னு பெரியார் ஏன் அடிச்சு சொன்னார்? இதுக்குதான் சொன்னாரு. அப்ப கடவுளின் பேரால நீங்க அந்த பிஞ்சு பெண்களையும், அந்த ஏழை பெண்களையும், அவளைகளையும், அந்த அந்த ஒரு இன்னசென்ட்டான அந்த பெண்களை வந்து, அவளைகளை, அந்த பேதைகளை வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து கொடூரமா அப்படி 400-4000 பேரை நீ வந்து கற்பழிச்சு நீ கொலை பண்ணி புதைச்சிருக்கிற, எரிச்சிருக்கிற, ஆசிட் ஊத்தி இருக்கேன்னா இங்க கடவுள் எங்க போனாருங்க? கடவுள் ஏன் தட்டி கேட்கல? கடவுள் ஏன் வந்து தண்டனை கொடுக்கல? உண்மையிலே கடவுள் இருந்தா கொடுத்துருப்பார்ல. அதுதான் பராசக்தியில வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வசனமா வச்சாரு. என்ன வசனமா வச்சாரு? அந்த சிவனுக்கும் காளிக்கும் அந்த அம்மனுக்கும் சக்தி இருந்தாதான் வந்துருவாளடான்னு வச்சாருல. அது காரணம் இதுதான். பாருங்க நீங்க, இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? இந்த மதம் இந்த நாட்டை எவ்வளவு நாசமாக்கி இருக்கு, இந்த பார்ப்பனியம் இந்த நாட்டை எவ்வளவு நாசமாக்கி இருக்கு. இதுக்கு மேல என்ன உதாரணம் நீங்க வேணும்னு சொல்லுங்க. நீங்க தான் நிறைய கேள்வி கேட்பீங்களே, கணைகளை தொடுப்பீங்களே, இப்ப தொடுங்க. இப்ப கடவுள் என்ன புடிக்கிட்டு இருந்தாரு நான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு பெண்கள் மேடம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளவு கனவுகளோடு வளர்ந்துருக்கும். அவங்க அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் காணாம போச்சு, என் பிள்ளைன்றான், என் மகளை காணா, என்னோட தங்கச்சியை காணா, அக்காவை காணான்றான். இல்ல இந்த தகவல் வந்து அந்த துப்புரவு பணியாளர் இங்க வெளியே வந்து சொல்ற வரைக்கும் ஏன் வந்து தெரியாம இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா 4000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் காணாம போகும் பொழுது அந்த புகார்களை வைத்து அதன் அடிப்படையில் வந்து காவல்துறை தேட ஆரம்பிச்சிருந்தாலும் இது எப்பவும் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போராடி இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கே போராடி இருக்காங்க. இந்த கோயிலில் மர்மம் நடக்கிறது, பெண்கள் வந்து பாலியல் இச்சைக்கு துன்புறுத்தப்பட்டு, பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு, எரித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கு. அதை இவங்க சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் தான் காங்கிரஸ் கவர்மெண்ட், பாஜக அரசு. அதான் சொல்றேன், எல்லாம் ஒரே குட்டையில விடுற மாட்டேன்றேன் நான். அவங்க போராட்டத்தை ஏன் நீங்க சீரியஸா எடுத்துக்கல? இப்ப நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இப்ப மக்கள் போராட்டம் அது மாறிடுச்சு. ஆனாலும் நான் சொல்றேன், எதுவும் நீங்க பண்ண முடியாது. இன்னைக்கு நானே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், எதுவுமே நீங்க பண்ண முடியாது. வீரேந்திர ஹெக்டேவை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கிட்ட காவல்துறை இருக்கு, அதிகாரம் இருக்கு, பிரதமர் இருக்காரு, மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது, எல்லாரும் போய் நிக்கிறான். போட்டோஸ் கொடுக்குறேன் பாருங்க, எல்லா அதிகார மையங்களும் அவருக்கு மடத்துல போய் நிக்கிறான். இப்ப அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, கர்நாடகா பொறுத்தவரை ஒக்கலிகா, லிங்கையாட், கவுடா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருபா, ஹெக்டே, தலித் கம்யூனிட்டிகளுக்கே அங்க மடங்கள் இருக்குது. இப்படி வந்து பலதரப்பட்ட ஜாதிகள் அங்க இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றர் சமூகம், தமிழ்நாடு சொல்லக்கூடிய ஒற்றர் சமூகம் அங்க இருக்குது, மதிமான ஒரு சமூகம் இருக்குது, அதுக்கடுத்து ஒற்றா அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது, நிறைய சமூகம் அங்க இருக்குது, குருபா கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய சமூகங்கள் அங்க இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா லிங்கையாட்டுகள், கவுடாக்கள், ஒக்காலிகள், அதுக்கடுத்து வந்து நம்ம ஹெக்டே, இந்த கம்யூனிட்டி தான் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிஸ், ஒரு டாமினன்ட் ஒரு ஓபிசி கம்யூனிட்டிஸ் மாதிரி இது. பிராமணர்கள் அவங்களுக்கு தனியாக ஸ்ருங்கேரி மடம், உடுப்பி மடம், அவங்க பிராமண அவா மடம் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சஸ்ட் மடம், அவா தான் உயர்ந்த மடம் மாதிரி வச்சிருப்பா, அவ ரிச்சஸ்டா வச்சிருப்பா, அது வந்து ரொம்ப எலைட் மடமா இருக்கும் அந்த மடம். அது மாதிரி வந்து இந்த மடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்டேன்ற கம்யூனிட்டி தான் இந்த நபர் வீரேந்திர ஹெக்டே. இந்த நபர் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர் தான் சாமியார், இவர் தான் ட்ரஸ்டி, இவர் தான் அரசியல்வாதி, இவர் தான் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு போலி சாமியார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்ப அந்த நபர் வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இதை பண்ணிருக்காருன்றத நீங்க எடுத்துக்காட்டு. அப்ப அந்த 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 மஞ்சுநாத சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் கேட்கிறேன், அவர்கிட்ட கொஸ்டின் பண்றேன். அவர் நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுவாமி, மஞ்சுநாத சுவாமி, ஆக்ஷன் எடுங்க, இதுல ஏன் எடுக்காம அமைதியா இருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட வேண்டேன், நான் வந்து நாத்திகன் தான், நீங்க ஆத்திகன மாதிரி வேண்டேன், உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுல பாப்போம் மஞ்சுநாத சாமி என்ன பண்றான்னு பாப்போம். ஆனா தர்மசாலா மஞ்சுநாதா கோவிலை இது வரைக்கும் நிர்வகிக்கிறது ஒரு ஜெயின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுதே சார். மேடம் அதான் சொல்றேன்ல மேடம், இவங்க வந்து என்னன்னா இவர்களுடைய இலக்கு என்பது பணமும் அதிகாரமும் பெண் இச்சை, பெண் இன்பமும், காம இச்சை லீலைகளும் இன்பமும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதன் பெயரால கிடைக்கக்கூடிய புகழும் பெயரும் லௌகீக வாழ்க்கையும் சுக போகங்களும் தான், ஒண்ணுமே கிடையாது. பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களே, கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களை இவங்க குறிவைக்க, அதுதான் வக்கர புத்தி, அதான் வக்கர புத்தின்ற நானு. இவனுங்க அதிகாரத்துல இருக்கவனுங்க, இந்த கும்பல் எல்லாமே, இந்த மடாதிபதி கும்பல், இந்த வந்து இந்த கும்பல்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வக்கிரம் பிடித்தவர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டப் வச்சுக்கிட்டு உலக இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடியது ஆன்மீகம். அதுக்கு தான் போர்வைதான் அந்த கடவுள் ஆன்மீகம் எல்லாமே. இதை வைத்து இந்த மக்களை ஏமாற்றி திருடி பிழைத்து இந்த பெண்களை சுரண்டி அழித்து கெடுத்து பாலியல் இச்சைக்கு துன்புறுத்தி பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கி எரித்து கொன்று புதைத்து ஆசிட ஊத்தி எவ்வளவு வக்கரம் பாருங்க.
இது ஒரு சைக்கோ தான் பண்ணுவான் அந்த மாதிரி. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோ, சைக்கோ தான் வந்து இந்த மாதிரி உலகத்திலேயே எங்கேயுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது மேடம். உலகத்திலேயே நடந்தது கிடையாது. நான் போய் சொல்லிடுறேன், பதிவு பண்றேன். உலகத்திலேயே இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல, கர்நாடக வரலாற்றுல, உலக வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இதுதான் முதல் முறை. அப்ப இது வந்து என்னன்னா சைக்கோத்தனமானதுன்றதான் நான் சொல்லுவேன். இது வந்து சைக்கோ, ஒரு சைக்கோ கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான். சைக்கோக்கெல்லாம் சைக்கோ இது. அப்ப நீங்க வந்து இப்ப இன்னமும் பாருங்க, அந்த மக்கள் அதை நம்புறான், அங்கதான் போறான், அங்கதான் இன்னும் வந்து அதை நேத்து கூட கூட்டம் பயங்கரமா போயிருக்குது. இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதான் சொல்றேன்ல, உங்களை வந்து ஜாதி, மதம், பிற்போக்கு சிந்தனை, மூட நம்பிக்கை, கடவுள், சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம், புனர்ஜென்மம், விதி, இந்த மாதிரி விஷயங்களை போட்டு உங்களை ஆழ்த்தி வச்சுட்டான். அப்ப என்னன்னா அது ஒரு ஐகான் மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கையிலே அது வந்து பின்னி பிணைந்த ரத்த நரம்பு நாளங்கள், அவனுடைய உடல் அமைப்புகள் எல்லாத்தையுமே பின்னி பிணைஞ்சு ஓடுது. இந்த மக்களே காட்டு மிராண்டியா தான் வாழ்றான். இந்த நாட்டு மக்கள் மாதிரி காட்டு மிராண்டி உலகத்தை நீங்க பார்க்க முடியாது. பிற்போக்குவாதிகள், கேவலமான வாழ்க்கை, இழிநிலை வாழ்க்கை, சூத்திரனாக இழிநிலையில கேவலமா ஜாதியில மதத்துல பிரிக்கப்பட்டு வர்க்க ரீதியா ஏழை பணக்காரன் ஜாதி மதம் அது இதுன்னு பிரிக்கப்பட்டு இந்த மக்கள் வந்து தத்ரிய வாழ்க்கை, இழிவான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கேவலமான வாழ்க்கை தான் இந்த மக்கள் வாழ்றான். இந்த நாட்டுல வாழ்றான், எல்லாரும் தான் நான் சொல்றேன். அப்ப இவன் அதுல இருந்து வெளியே வரமாட்டான். ஏன்னா அவன் இன்னும் நம்புறான் அதை. அந்த கடவுள் தண்டிப்பார், தட்டி கேட்பார். ஏடா கடவுள் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 50 வருஷமா 25 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு பொண்ணை கொலை பண்றப்ப கடவுள் எந்த வந்திருக்கணும், சோத்து தூக்கிட்டு வந்திருக்கணும் வெளியே. ஏன்டா கொலை பண்றீங்கன்னு தட்டி கேட்டிருக்கணும், ஏன் கேட்கல? இதுதான் நாங்க சொல்றோம், கடவுளின் பெயரால் இந்த மக்களை வந்து இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் நாங்க சொல்றோம். இவ்வளவு பெரிய உண்மைகளை வெளியே கொண்டு வந்து அந்த நபரோட உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, அவர் வந்து இதுக்கப்புறம் உயிர் வாழ்றதும் கஷ்டம் அப்படின்ற ஒரு பேச்சு நிலவுதே சார். அவர் குறித்த உங்களுடைய கண்டிப்பாக அந்த நபர் மிகவும் பாதுகாப்பா இருக்க வேண்டும். காவல்துறை வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். அந்த வழக்கறிஞர் வந்து மிகப்பெரிய ஆதரவா நிற்கிறாரு. ஊர் மக்களும் நிற்பாங்க நான் நம்புறேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு தேவை என்பது அவர் பாதுகாப்போட வந்து பாத்தீங்கன்னா நீதி வேண்டும். அவளை பெண்கள் பாவம், நீதிதான் கிடைக்காத நம்ம முன்னாடியே சொல்றோம். அப்ப நீதி கிடைக்காதுன்னா வந்து இது நாடா நான் கேட்கிறேன், இது நாடா சுடுகாடா நான் கேட்கிறேன், இது நாடா சுடுகாடா எனக்கு தெரிஞ்சவனுக்கு பதில் இது எனக்கு. அப்ப நீங்க வந்து கடவுளின் பேரால பலாயிரம் பெண்களை பல மடங்கள்ல வச்சு நீங்க வந்து எரிச்சு கொலை பண்ணி பாலியல் இச்சைக்கு துன்புறுத்தி புதைச்சு அழிச்சு ஆசிரியர் ஊத்தி கொடுமைப்படுத்துவீங்க அந்த உயிர்களை, அப்பாவி உயிர்களை. அப்போ வந்து இது வந்து கடவுளின் பேரால நடக்கும். இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துருக்கோம். அப்ப பணபலம், அதிகார பலம், படைபலம், பணபலம், எல்லா பலமும் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டி சுடுகாடு நாடு நீங்க யோசிச்சு பாருங்க. இது வந்து சுடுகாடு, இது நாடு கிடையாது. நீங்களே சொல்றீங்கல்ல, இப்ப நானே நீங்க வந்து ஒரு நெறியாளரா நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, நீதி கிடைக்காது சார், ஏன் சார் அதை பத்தி பேசிக்கிட்டீங்கன்றீங்க. இப்ப நீதி கிடைக்கலன்னா சுடுகாடுன்றேன் நான். இப்ப 4000 பெண்களுக்கு யாரு உத்தரவு இது பதில் சொல்லுவா? அந்த உயிர்களுக்கு, அந்த அப்பாவி உயிர்கள், பிஞ்சுகளுக்கு, ஏழைகளுக்கு. அதனால எல்லாமே ஏழை பெண்கள் தான். பணக்கார பெண்களையும் கை வச்சிருக்காங்க. உயர் சாதி பெண்கள், நமக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது நமக்கு. சொல்றேன் நான், நீ சொல்றேன் சோகால்டு உயர் சாதி, அதெல்லாம் எல்லாத்துக்குமே கை வச்சிருக்கான். அப்ப இது எவ்வளவு மோசம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உலகமே இப்ப திரும்பி பார்த்து காரி துப்பிட்டு இருக்கு இந்த நாட்டை. வந்து இது மாதிரி நடக்குமா அப்படின்னு கேக்குது உலகமே. இப்ப இதுக்கு வந்து இந்த நாடு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பாஜக, RSS, காங்கிரஸ் கர்நாடகால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இதை பத்தி கேட்க மாட்டீங்க? இனிமேல் இந்த பாஜக RSS காரன் யாரும் வந்து தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி வந்து மடங்கள்ல சேவைகள் செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம், இதெல்லாம் தூக்கிட்டு யாரும் வராதீங்க தயவு செய்து. ஏன்னா இதுக்கு நீங்க நீதி வழங்கலைன்னா நீங்க அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். விசாரணை நடத்தலாம் மேடம், உடனே SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு உடனே ப்ராப் போட்டு. ஒன்றும் இல்லை, நான் வந்து புதைச்சேன்னு சொன்னார்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல, உடனே போலீஸ் போய் அங்கே எந்த இடத்துல புதைச்ச வாடா தோண்டுவாண்டான்னு போய் தோண்டிருக்கணும். ஏன் இன்னும் தோண்டல 2 நாளா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கர்நாடகா போலீஸ், நீங்க கர்நாடகா அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? காங்கிரஸ் அரசு, சித்தராமையா, DK சிவகுமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க இருக்க எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய BJP என்ன பண்ணிட்டு இருக்கு? RSS என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நீங்க பேசக்கூடாது. நீங்க தேசியவாதம் பத்தி பேசக்கூடாது, பெண்கள் உரிமை பற்றி, பெண்கள் பாதுகாப்பு பத்தி, பெண்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சுதந்திரமா இருக்காங்க, நீங்க தயவு செய்து வாய் பேசாதீங்க யாருமே. நீங்க யார் பேச தகுதியற்றவர்கள்? நீங்க என்ன மேடம் நான் சொல்றது? போய் அந்த இடத்த தோண்டி இருக்கலாம்ல, தோண்டி எலும்பு கூடுகளை எடுத்து போட்டுக்கணும். நேரம் நீங்க தோண்ட ஆரம்பிச்சிருக்கணும், நேரம் ஏன் தோண்டல இன்னும் நீங்க? அப்ப நீங்க காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அந்த நபரை, அந்த VIP காப்பாற்ற முயற்சி பண்றீங்க. அதான் அவர் சொன்னாரு, அதிகார பலம் இருக்கு அவர்கிட்ட, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, அவரை நெருங்க முடியாது, அவரை எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அவரே சொல்றாரு என் உயிருக்கு ஆபத்துன்றாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே களவாணி மேடம் இந்த மேட்டர், எல்லாருமே திருடே அயோக்கியம். பெண்களை பத்தி எவனுக்குமே கவலை கிடையாது. பெண்கள் எத்தனை பெண்கள் நாசமா அந்த நாட்டுல போனாலும் இவனுங்க வேடிக்கை பார்ப்பானுங்க. அரசியல், பணம், பலம், அதிகாரம், உலக இன்பம், இதான் இவங்களுக்கு வேணும். இந்த பெண்களை வந்து இவன் அரசியல்வாதிகளுக்கும் கூட கொடுத்துருக்கலாம்ல. அப்படி நம்ம அந்த கோணத்திலே பார்க்க வேண்டியதா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் இவர்கள் அந்த விருந்து பரிமாறுவது போல் பரிமாறி இருக்கலாம். ஆகையால் எனக்கு கொலை பதறுகிறது, மனம் வேதனை அடைகிறது, மிகவும் துன்பப்படுகிறேன். உண்மையிலே வந்து ரொம்ப கடந்த 3 நாளா எனக்கு இதை பார்த்ததுல இருந்து மன வேதனை ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த நாட்டில் நம்ம ஆள்றோமா? இந்த நாட்டை விட்டு போயிடலாமேன்ற மாதிரிலாம் என்ன வருது. அதெல்லாம் வந்து எல்லாருமே கூட்டுக்கலவாணி இந்த மேட்டர்ல, எல்லாருமே கூட்டுக்கலவாணி. நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் வந்து இவங்க போலீஸ் மேஜிஸ்ட்ரேட்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது மேடம். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம்.
நீங்க இந்த நாட்டுல வந்து இந்த அதிகார மையங்கள் இவர்களை இந்த காட்டு மிராண்டிகள், அயோக்கியர்கள், அநியாயக்காரர்கள் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீதி கிடைக்காது. இதான் என்னுடைய வேதனையான பதிவு. அரசாங்கத்தை தாண்டி ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கக்கூடிய மீடியா கூட இது குறித்து அதிக அளவுல கர்நாடகாவில் பேசல அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப மீடியா பேச ஆரம்பிச்சிருக்கு மேடம். அதான் மீடியா கோடி மீடியாவா இருக்குல்ல, காசு வாங்குது, பணம் வாங்கிட்டு தானே இருக்குது. அரசியல்வாதிகள்ட்டையும் இந்த மாதிரி மடாதிபதிகள்ட்டையும் போலீஸ் சாமியார்ட்ட பணம் வாங்கிட்டு தானே மீடியா இயங்கிட்டு இருக்குது. அப்ப மீடியா அப்படிதான் பண்ணோம். இந்த நாட்டுல வந்து எது சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க எல்லாரையுமே நீதித்துறை, காவல்துறை, அதுக்கடுத்து வந்து நீங்க சிபிஐ, யாருக்கு நீங்க வழக்க மாத்தினாலும் இவர்கள் எங்கு யாரை எப்படி என்ன மிரட்ட முடியுமோ மிரட்டி இவங்க அமைதியாக்கிடுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இயற்கை, பிரபஞ்ச ஆற்றல், நேச்சரை நான் நம்புறேன், இயற்கையை நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடினவெல்லாம் அழிஞ்சுதான் போயிருக்கான். அது மாதிரி ஒரு இயற்கை அது ஒரு முடிவை கட்டும். அந்த முடிவில் அந்த நபரால் தப்பிக்க முடியாது. நீ அதிகாரத்தில் தப்பிச்சிடலாம், நீதிமன்றத்தில் தப்பிச்சிடலாம், காவல்துறை தப்பிச்சிடலாம், அரசுகள்ட்ட தப்பிச்சிடலாம். எல்லாம் உங்க கையில இருக்குது. பணம், பதவி, அதிகாரம் வச்சிருக்கிற கையில. அதை வச்சு நீ ஆடுற. சாமானியம் பண்ண விட்டுருவீங்களா? சாமானியம் இந்த மாதிரி பண்ண விட்டுருவீங்களா? சாமானிய ஏழை பண்ண விடுவீங்க? அப்ப ஏழை மேல சட்டம் பாயும், பணக்கார மேல பாயாது. அதான் அந்த நாடு. அதான் அந்த நாடு. ஏழை மேல நீதிமன்றம் பாயுது, ஏன் பணக்கார மேல ஏன் பாய மாட்டேங்குது? ஏழை மேல காவல்துறை பாயுது, ஏன் பணக்கார மேல பாய? அஜித்குமார் அடிச்சு கொன்னீங்கல்ல மதுரையில, திருப்போணத்துல வச்சு கஸ்டோடியல் டெத்து, ஏன் இங்க பாயுங்க? நீங்க ஏன் பாய மாட்டீங்க? அப்ப ஏழைகள் மேல பாய்வீங்க, சிறுபான்மையினர் மேல பாய்வீங்க, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது பாய்வீங்க, பணக்காரர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் பாய மாட்டீங்க. அதான் அந்த நாடு. அதான் சுடுகாடுன்ற நாடு. அவர்களுக்கான சட்டம் தானே நிலவுது. அதுதான் நான் சொல்றேன். இது நாடே கிடையாது மேடம். நான் சொல்லிட்டேன். மற்ற நாடுகள்ல இந்த ஃபேர் ஆஃப் ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லா, இந்த ஈக்வாலிட்டி ஆஃப் பிஃபோர் லா இருக்குது. இந்த நாட்டுல கிடையாது. அது இல்ல, மறந்துருங்கன்ற நான். அதனால வந்து எனக்கு என்னன்னா, இதில் வந்து இவர்கள் வந்து கண்டிப்பா வந்து உண்மையிலே நேர்மையா விசாரிக்கிற எண்ணம் இருந்திருந்தால் நேத்து போய் தோண்டி இருக்கணும் அந்த இடத்த. எங்கடா எலும்பு கூட இருக்குன்னு தோண்டி எடுத்து பணத்தை எடுத்து போட்டிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்குவேன், நீ உண்மையிலே நியாயமா விசாரணை பண்றேன். நீ எதுவுமே பண்ணாம எங்க தோண்டணும், எங்க புதைச்ச, எங்க இது 2 நாள் அதையா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர்கிட்ட அவர் தான் சொல்லிட்டாருல, மெர்சேட் கன்ஃபரன்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருல, ஒத்துக்கிட்டாருல, இந்த மாதிரி நான் பண்ணேன் சார் அப்படின்னு. யாருன்னு பேரை கேளுங்க, வீரேந்திர கைது பண்ணுங்க, விசாரணை கொண்டு போங்க. அவரையும் கொண்டு போக மாட்டீங்கன்னா அதிகாரம், எம்பி, பணபலம், படைபலம். இந்த விஷயம் கர்நாடகாவில் மட்டும் இல்லாம தமிழகத்திலும் பேசப்படுது. இந்திய அளவுல பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதற்கு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இதற்காக ஏதேனும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரதமரே போயிருக்காரு மேடம். அந்த மட்டுக்கு போட்டோ கொடுக்குறேன் பாருங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், மத்திய அரசு எல்லா அமைச்சரும் போயிருக்காங்க. தெரியும் பொழுது அதற்கு கண்டனம் தெரிவிக்கணும்ல. கண்டனம் தெரிவிக்கிறது அவர் தான் தெரிவிக்கணும். நானா போய் அவர் அக்கௌண்ட்ல அட்மின் போய் கூப்பிட்டு வச்சு, தம்பி இந்தாப்பா எழுதி கொடுக்குறேன் போட்டிருப்பா, மோடியோட ட்விட்டர்ல கொடுக்க முடியுமா? தெரிவிக்க மாட்டாங்க மேடம். எல்லாருமே இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மௌனம் சாதிக்கிறாங்க. யாரையுமே நம்ப முடியலன்ற நான். அதனால வந்து எனக்கு என்னன்னா, நீங்க விசாரணை வந்து நேர்மையான முறையில் நடத்துங்க. நடத்த முடியலையா விட்டுருங்க, தயவு செய்து வேணாம். இந்த நாட்டுல வந்து எல்லாத்துமே நாங்கள் நம்பிக்கை இழந்துட்டோம். இப்ப இதுல வந்து எந்த நீதி கிடைக்க போறதுல எனக்கு தெரியும். ஆனா இயற்கையின் முன் அந்த நபர், தப்பு செய்த நபர், தவறு செய்த அந்த நபரால் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காற்றடித்த பலூன் மாதிரி தான். ஒரு நாள் வெடிச்சு சிதறிடும். உண்மை என்பது காற்றடித்த பலூன். என்னைக்குனாலும் உண்மை, தர்மம் வெல்லும். அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆகையால் மத்திய அரசு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களாம் வந்து இதையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இவருக்கு பேக்கப் அந்த நபருக்கு. அப்ப வந்து எதிர்கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதுல வந்து சரியா கையாளுதான்றது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. இது நான் காங்கிரஸ் குற்றம் சுமத்தல, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நான் சொல்றேன். எதுவே வந்து இதை எப்படி கையாள போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் நம்புறேன் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு, சித்தராமையாவோட அரசு, DK சிவகுமாரோட அரசு வந்து கண்டிப்பா வந்து நல்ல நடவடிக்கை எடுத்து நீதி வழங்கும்ன்றதை நான் நம்புறேன். அது வந்து என்னுடைய கர்நாடகா காங்கிரஸ் தோழர்கள், கர்நாடகா காங்கிரஸ்க்கு வந்து என்னுடைய கோரிக்கை. என்ன கர்நாடகாவில் கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை, தயவு செய்து ஒரு நியாயமான நீதி விசாரணை நடத்தி தக்க தண்டனை, உச்சபட்ச தண்டனையை வந்து நீதித்துறை முன் நிறுத்தி அந்த நபருக்கு வாங்கி தரணுன்றது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.